ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரியே வீட்டிலேருந்து ப்ளவுஸ் தைக்கிற லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ தான். இப்போ வந்து கடைகளில் தைக்கிற ஃபினிஷிங் அளவுக்கு வீட்டில் தைக்கிற ப்ளவுஸ் இருக்காது அப்படிங்கிற மைண்ட் செட் நிறையா பேருக்கு இருக்கலாம். கண்டிப்பாக அது வந்து நம்மளால் மாற்ற முடியும். நம்ம எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தைக்கலாம். மேக்ஸிமம் வந்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷின் இருக்காது. அதனால ஏனோ தானோன்னு தைக்காதீங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து வீட்டில் தைக்கிறதா இருந்தால் கூட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக தைச்சி பழகுனீங்கனாலே கஸ்டமர் வந்து கடைகளில் எந்த அளவுக்கு விரும்பி ப்ளவுஸ் கொடுப்பாங்களோ அதை தாண்டி நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு வந்து மெயின் ரீசனே வந்து கிளாத் வந்து நீட்டாக இருக்கணும். அந்த நம்ம தைச்சி கொடுக்கும்போது அவங்க கொடுத்ததோட அந்த பார்க்கும்போது அந்த லுக் வந்து பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருப்தி வர வரையில் நம்ம வந்து தைச்சி கொடுத்தோம்னாலே கஸ்டமர் வந்து நமக்கு ரெகுலராக வருவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்கிட்ட வர அளவு ப்ளவுஸ்களே நான் பார்த்துருக்கேன். சில ப்ளவுஸ் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இந்த போடுற தையல்லாம் வந்து கோணல் மாணலாக இருக்கும். மேக்ஸிமம் என்கிட்ட வந்து லைனிங் ப்ளவுஸ் அதிகமாக வரும். நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கூட தைச்சிப்பாங்க. நானுமே எனக்கு வேலை அதிகமாக இருந்தால் நீங்கள் பக்கத்தில் உங்கள்கிட்ட யார்கிட்ட முடியுதோ அவங்கள்ட்ட தைச்சிங்கன்னு சொல்லிவிடுவேன். இப்போ இதை மாதிரி ப்ளவுஸ் நான் சொன்னாலுமே, இல்லை நீங்கள் தைச்சி கொடுங்க, எனக்கு அங்கே சரியாக வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து அந்த அளவு ப்ளவுஸை பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த தையல் வந்து ஏனோ தானோன்னு போடுறாங்க. அந்த ஒரு மிஸ்டேக்னால அவங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர் வந்து அப்படியே மாறி என்கிட்ட வராங்க. இப்போ அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க. இப்போ ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் அலுப்புப்படாமல் ரொம்ப நீட்டாக தைச்சி கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நான் பெல்ட் எப்படி தைச்சேன் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ அளவு எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துங்க. பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு ரெண்டையும் ஈக்குவலாக ஷோல்டர் ஈக்குவலாக வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸில் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணுமா, அதுலேருந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ப்ளவுஸில் பெல்ட்டில் இந்த மாதிரி அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது நமக்கு வந்து சைடு அப் அண்ட் டவுன் வரவே வராது. மேக்ஸிமம் எல்லா வீடியோலையும் நான் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன். இதுலேயும் சில பேர் குழப்பம் வருதுன்னா நீங்கள் வீடியோவை ஒரு தடவைக்கு 4 தடவை பாருங்கள். அதில் எந்த தப்புமே இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரே தடவையில் எந்த வீடியோவை பார்த்துட்டும் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ இதே மாதிரி பேக் பீஸு ஃபினிஷிங் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பார்டர் கிளாத் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. சில ப்ளவுஸில் பெருசாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் 1 இன்ச்சு அடித்து தைக்கிறதுக்கு நான் வந்து கிளாத் விட்டுருக்கேன். இப்போ பார்டர் சின்னதாக இருக்குது, மொத்தமே 3 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ அதில் கொண்டு போய் நம்ம 1 இன்ச்சு குறைச்சிட்டோம்னா ரொம்ப சின்னதாக அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், லைனிங் கிளாத்தை எக்ஸ்ட்ரா கீழே வச்சுட்டு அரை இன்ச்சு, அதாவது அந்த கரபாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் மீதி கிளாத் லைனிங் கிளாத்தை வச்சு நான் வந்து தையல் போட்டிருக்கேன். இப்போ பார்டரும் நமக்கு பெருசாக கிடைக்கும். உள்ள அந்த லைனிங் கிளாத் 1 இன்ச்சு கொடுத்துருக்கனால திக்னஸாகவும் நமக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபினிஷிங்கை நீங்கள் பார்த்து செய்யும்போது அந்த ப்ளவுஸோட லுக்கே வந்து உங்களுக்கு வேறு மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நெக் வந்து நான் அடித்து திருப்பல. லைனிங் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு ரவுண்ட் நெக்கு தாராளமாக அடித்து திருப்பலாம். அதில் எந்த இதுவுமே நெக்கு தான் உங்களுக்கு சமயத்தில் அந்த கார்னர் வந்து விட்டு போகிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. ரவுண்ட் நெக் அப்படிங்கிறப்ப தாராளமாக நீங்கள் அடித்து திருப்பலாம். ஒரு சிலர் வந்து தைச்சதுக்கப்புறம் அதில் கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் தைக்கலையான்னு கேட்குறீங்க. அடித்து திருப்பும் போது எதுக்கு கிராஸ் பீஸ், அது தேவையில்லை. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து நெக் பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம். ஒரு சிலருக்கு வந்து அந்த டவுட் இருக்குல்ல, கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்காமல் இருக்கிறீங்கன்னு. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு பாருங்கள், ஏன்னா கஸ்டமர் விருப்பம் தான். இப்போ கிராஸ் பீஸ் கொடுத்து ஹெம்மிங் சில பேர் கேட்பாங்க, மிஷின் தையல் சில பேர் கேட்பாங்க. அதே மாதிரி அடித்து திருப்புனா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். வெயிட் இல்லாத மாதிரி ஒரு சிலருக்கு தோணுது அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங். அதை மாதிரி கேட்குறவங்களுக்கு அதை மாதிரி தைச்சி கொடுக்குறோம். ஸோ நான் கஸ்டமர் விருப்பத்துக்கு நீங்கள் தைச்சி கொடுங்க. உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டாங்கன்னா, இது எப்படி தைச்சா நல்லாயிருக்கும்னு கேட்டாங்கன்னா அப்போ வேணால் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு செய்யலாம். மற்றபடி கஸ்டமர் விருப்பத்துக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும். அதுதான் நம்ம வேலையை. நமக்கு வர மாதிரி நம்ம தைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம வந்து தலை சொரிஞ்சிட்டு நிற்கக்கூடாதுல்ல. அதே மாதிரி இப்போ மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணும்போது அந்த தையல் வந்து ஒரே அளவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடி நம்ம நெக் பீஸோ ஸ்லீவோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா அந்த போட்டிருக்கிற தையல் வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போ 2 பக்கமே நம்ம ஃபினிஷிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டாட் பிடிச்சிக்கிறேன். டாட் லைன் வந்து மடிக்காமல் இந்த மாதிரி கிராஸாக நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு அப்புறம் சைடு ஜாயிண்ட் எல்லாமே பிசுறு தெரியாமல் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டும் சரி, ஆம் ஹோல் ரவுண்டும் சரி, அது மட்டும் நம்ம பிசுறு தெரிகிற மாதிரி ஜாயின் பண்ணியிருக்குவேன். சப்போஸ் உங்களுக்கு அது வந்து அதுவும் வந்து பிசுறு மூடி தைக்கணும் அப்படின்னா கட்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும். அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணும்போது நான் எப்படி தைச்சி காட்டியிருப்பேனோ, ஃபஸ்ட்டு ரைட் சைடில் தைச்சி அப்புறம் வந்து ராங் சைடு வந்து ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்லீவுமே வந்து ஜாயின் பண்ணலாம். கம்பல்சரி கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ஃபினிஷிங் பண்ணும்போது
ரூ. 20 எக்ஸ்ட்ரா வந்து கண்டிப்பாக நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வேலை அதிகம். ஓவர்லாக் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குமோ அதோட சூப்பராகவே இருக்கும்ல இந்த ஃபினிஷிங்கு. வேலை அதிகம் அப்படிங்கிறனால தாராளமாக தையக்கூலி கொஞ்சம் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் கஸ்டமர் வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ உங்கள் ஏரியாவில் எப்படின்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உங்கள் வேலைக்கு தகுந்த கூலி கேட்டு வாங்குங்க, தப்பே இல்லை. இப்போ வந்து பெல்ட்டு ஜாயின் பண்ணுறது வந்து கொஞ்சம் பொறுமையாகவே நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஸ்பீடாக காட்டியிருக்கீங்க, ஒன்று புரியல அப்படின்னு சிலர் சொல்கிறீங்க. இப்போ எந்த அளவுக்கு பொறுமையாக காட்ட முடியுமோ அந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். இதே மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். டாட் லைன் வந்து கிராஸாக நம்ம கட் பண்ணிட்டோம், அதனால் மடிக்கலை. இப்போ உங்களுக்கு இந்த கேப் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் அந்த கிளாத்தை வந்து திருப்பினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே சல்லுன்னு வந்துடும். ஏன்னா சில நேரங்களில் பெல்ட் வந்து ரொம்ப சின்னதாக கூட இருக்கும்ல, அப்போ திருப்பறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கத்துலேருந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா கிளாத் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பெல்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேக்கும் ஃப்ரண்ட்டும் நமக்கு சைடு அப் அண்ட் டவுன் கொஞ்சம் கூட இல்லாமல் கரெக்டான பொசிஷனில் தச்சு எடுத்திருக்கோம். சேம் அதே மாதிரி 2 பெல்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத் மேலே ப்ளவுஸ் வச்சு தைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் பீஸை அந்த வசம் மட்டும் கரெக்டாக நீங்கள் வீடியோவில் ஒரு தடவைக்கு 4 தடவை புரியலைன்னா பாருங்கள். நீங்கள் கமெண்ட்டில் கேள்வி கேட்குறதோட வீடியோவை 4 தடவை பார்த்தீங்கனாலே புரியும். எவ்வளவோ வந்து வேஸ்ட்டான வீடியோஸ்க்கு வந்து நம்ம டைம் செலவு பண்ணுறோம். இது மாதிரி உங்களுக்கு உண்மையாலுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் 4 தடவை பார்க்குறதுல தப்பே இல்லை. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு கிளாஸ் போனீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் யாருமே உங்களுக்கு வந்து தையல் கற்றுக் கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? வீடியோ அப்படிங்கும்போது வீட்டில் ஃப்ரீ டைமில் ஒரு 4 தடவை, ஒன்றுக்கு 4 தடவை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அது வந்து மனசில் வந்து பதிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங்லாம் நீட்டாக வரும். இப்போ வந்து ஐப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் எடுத்திருக்கோம். ரெண்டுமே நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் தான் ஃபினிஷிங் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ஹூக் பட்டி ஐப்பட்டி ரெண்டுமே தைக்கும்போது நான் அந்த லைனிங் கிளாத் வந்து கீழ்ப்பக்கமாக தான் இருக்கும். இதில் ஐப்பட்டிக்கு ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்கும், ஹூக் பட்டிக்கு ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்கும். அந்த வசம் மட்டும் மாற்றி வச்சுட்டு தைக்குவேன். இப்போ இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான வழி. ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு கன்ஃபியூஷனே வராது. கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைக்கலாம். இப்போ ஹூக் பட்டிக்கு 2.5 இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கேன். அதை 2ஆக அப்படியே ஃபோல்டிங் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருந்துச்சா ஐப்பட்டி தைக்கும்போது, இப்போ வந்து ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது ஹூக் பட்டி தைக்கிறதுக்கு. எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டு அப்படியே வந்து மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே மடித்து இந்த தையல் போட மட்டும் எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒட்டில் போடாதீங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. அப்போ வந்து ஃபினிஷிங் வெளிப்பக்கமும் உங்களுக்கு வந்து சுருக்கம்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டர் வந்து நார்மலாக தான் ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு இதுலேயும் பிசுறு தெரியக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடு தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரட்டி ராங் சைடில் தையல் போடலாம். ரொம்ப கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி தையல் போட்டுட்டு எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஓரத்தில் ஒரு தையல் போடுறேன். இப்போ வந்து பிசுறு வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது. அந்த ஆம்போல் ஜாயிண்ட்லேயும் நம்ம இதே மாதிரி போடுறோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஆம்போல் ஜாயிண்ட்டும் பிசுறு தெரியாமல் தைக்கிறது கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். அதை மட்டுமே, ஏன்னா அது கட்டிங்லேயே நம்ம வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதிகமாக விடணும். அப்போ தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் குறையாமல் இருக்கும். இப்போ வந்து நெக்கு கிராஸ் பீஸ் 1 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த நெக் பீஸ்லேயே தான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஜாயின் பண்ணுறது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாகவே காமிச்சு முடிச்சிருக்கேன். கிராஸ் பீஸ் வந்து ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது. கிராஸ் பீஸில் ஜாயிண்ட் வந்து மேலே தெரிகிற மாதிரி, அதாவது ராங் சைடு மேலே தெரிகிற மாதிரி வச்சு ப்ளவுஸோட இந்த நெக் பீஸை வந்து இழுக்காமல் கிராஸ் பீஸை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இழுத்து நீங்கள் தைக்கலாம் தாராளமாக. நீங்கள் கீழ்ப்பக்கம் வச்சாலும் சரி தான், அந்த நெக் பீஸை மேல் பக்கம் வச்சாலும் சரி தான். ஆனால் அந்த கிராஸ் பீஸை இழுக்கணுமே தவிர ப்ளவுஸ் பீஸை வந்து நம்ம இழுக்கவே கூடாது. இப்போ ஏற்கனவே நம்ம லைனிங் கிளாத் மெயின் கிளாத் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த தையல் வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் இந்த நெக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். கம்பல்சரி ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறப்ப லைட்டாக அது மாதிரி சின்னதாக சிசர் கட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து தூக்கிடலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக கரெக்டாக நல்லா படிமானமாக வரும். இப்போ அடுத்ததாக வந்து நமக்கு நெக்கு பீஸ் அந்த எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கிளாத்தை லைனிங் கிளாத்தை மடித்து கீழ்ப்பக்கம் திருப்பிடுங்க. திருப்பிட்டு அந்த கிராஸ் பீஸ் மேலே தையல் போடுங்க. ப்ளவுஸ் பீஸில் விழுந்துடாமல் இந்த கிராஸ் பீஸ்லேயே லைனிங்லேயே தையல் வர மாதிரி போட்டு எடுத்துகிட்டு, இப்போ 1 இன்ச் தான் நம்ம கிளாத் எடுத்திருக்கோம். நெக் பீஸ் வந்து சின்னதாக தைச்சிருக்கனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்குது. அதாவது இந்த அந்த கழுத்து வந்து மடித்து தைச்சதுக்கப்புறம் இந்த பீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது நமக்கு. அந்தளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க கவனமாக, ப்ளவுஸில் படாமல். ஏன்னா இதை விட அகலம் கம்மியாக கிராஸ் பீஸ் எடுத்திங்கன்னா சமயத்தில் வந்து
உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஒரு இடத்துல மொத்தமாக ஒரு இடத்துல மெலிசாத மாதிரி வரும். நீங்கள் மடித்து இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டு மடித்து தைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரே அளவில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு ஃபினிஷிங் நீட்டாக வரதுக்கு ஒரு சின்ன சின்ன மெத்தட் தான். நீங்கள் கிராஸ் பீஸை 3/4 இன்ச்சில் கொடுத்து தைச்சிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கட் பண்ணுற வேலை இருக்காது. ஆனால் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல மெலிசாவும் மொத்தமாகவும் வந்து ஃபினிஷிங் வர மாதிரி இருக்கும். இப்போ மடித்து ஃபஸ்ட்டில் ஒரு ஃபுட் அளவு தையல் போட்டோம். இப்போ அந்த எட்ஜ் தையல் வந்து நான் ப்ளவுஸோட ரைட் சைடு திருப்பிட்டு எட்ஜ் தையல் போடுறேன். எனக்கு இதை மாதிரி தைக்கும்போது ஃபினிஷிங் நீட்டாக வர மாதிரி எனக்கு தோணும். ஸோ உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ரைட் சைடில் திருப்பி அதில் ராங் சைடு எந்த சைடு வேணாலும் திருப்பி எட்ஜ் தையல் போட்டுங்க. தையல் மட்டும் நல்லா ஓரத்தில் இதை மாதிரி வரணும். ஸோ நெக் வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் வரும். நெக்கை தைச்சிட்டு தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம். இதனால எந்த பிரச்சனையுமே வராது உங்களுக்கு. தாராளமாக இது மாதிரி தைக்கலாம். ஸ்லீவ் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு ப்ளவுஸோட இடுப்பு பக்கம் சேமாக வச்சுட்டு அப்படியே திருப்பி பாருங்கள். இப்போ ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் உள்ள ஷோல்டருக்கு ஈக்குவலாக நம்ம தைச்சிருக்கிற ப்ளவுஸில் இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக ஏதாவது லைட்டாக பிசுறு இருந்துச்சுன்னா அது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் நீட்னஸாக தைக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு தான். இப்போ வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணுறோம். ப்ளவுஸோட ஷோல்டரும் ஸ்லீவோட சென்டரும் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ ஆம்ஹோல் ஜாயிண்ட்டு உடம்பு சுற்றளவு ஜாயிண்ட் ரெண்டுமே நமக்கு ரொம்ப மேட்சாக வருது. அப்படியே திருப்பி 2வது தையல் போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு இன்னொரு சைடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வரோம். ஒரு துண்டு துண்டாக இல்லாமல் அப்படியே ரிவர்ஸில் கொடுத்து இன்னொரு தையலையும் அப்படியே கையோடு போட்டுருங்க. ஸோ 2 பக்கமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எண்டு பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேயே தான் நம்ம ஆரம்பித்தோம். முடிக்கும் போது அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேயே வந்து முடிச்சுக்கிறோம். கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அது மாதிரி நீட்டாக வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துங்க. சைடு வந்து 2 பக்கமே நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் கொஞ்சம் கூட வராது. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பெல்ட்டு கட் பண்ணி தைச்சி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத், அதாவது ஸ்லீவ் பக்கத்தில் வர எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு 1.5 இன்ச்சு தான் இருக்குது. இதை வந்து இதுக்கு ஈக்குவலாக ஃபுல்லாகவே நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒரே அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா, அதாவது முன்கை சுற்றளவு என்ன அளவோ அதுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் இருக்கா அதில் மார்க் பண்ணிங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக தையல் போடுங்க. இந்த உடம்பு சுற்றளவு விட்டால் மட்டும் லைட்டாக கொஞ்சம் வெளியில் அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம நேராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இடுப்போட சுற்றளவு வளர்ந்துக்கிறேன், அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நம்ம தைச்சிட்டு ஒரே அளவில் அந்த பிசுறு வந்து வச்சுட்டு நம்ம ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்லீவ் கிட்ட கரெக்டாக இருக்குது. நம்ம உடம்புக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த பிசுறுலாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வேலையும் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் நம்ம அதை நுணுக்கமாக பார்த்து செய்யும்போது கண்டிப்பாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராக வந்து தைக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மேக்ஸிமம் இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் மெத்தடு. மிஷின்லேயே வந்து சைடில் நார்மல் மிஷினில் ரஃப் அடித்தா மாதிரி ஒரு ஓவர்லாக் வருதுல்ல, அதெல்லாம் நான் வந்து போட்டு கொடுத்ததில்ல. மேக்ஸிமம் லைனிங் ப்ளவுஸ் பிரிஞ்சு வரா மாதிரி ப்ளவுஸுக்கு தான் நான் இந்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் நார்மல் பூனம் ப்ளவுஸு, கிரேப் சில்க் அது மாதிரிலாம் இருந்தால் சிசர் கட் கொடுத்துருவோம் கிட்டக்க. அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஷோல்டரில் எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதை மாதிரி ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேயும் நீங்கள் போட்டுருங்க. அது முன்னாடியே நான் போட்டிருக்கணும், மறந்துட்டேன். இப்போ இதை மாதிரி போடும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா பிசுறு வந்து அந்த தையலை தாண்டி பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்லீவும் இதே மாதிரி பிசுறு தெரியாமல் நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே தையல் போட்டு நிப்பாட்டிட்டு அப்படியே ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக நம்ம தையல் போட்டு நிப்பாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே கரெக்டாக சைடு ஜாயிண்ட், ஆம்ஹோல் ஜாயிண்ட்டு உடம்பு சுற்றளவு எந்த அளவுக்கிட்ட வருதோ அந்த இடத்துக்கிட்ட நேராக வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போடுங்க. பெல்ட்டெல்லாம் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் அது மாதிரி தைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் கிட்ட எந்த மிஸ்டேக்கும் வராது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பிகினர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது. இது வந்து நீங்கள் பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நம்ம இப்போ செய்யும்போது இது எந்த அளவு கரெக்டாக செய்கிறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் இன்னொரு அடுத்த சைடு வந்து நம்ம ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணுறோம். ஒரு சிலர் வந்து பேக் சைடு வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு மேலே தெரிகிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தோட ஸ்டிச்சிங் மெத்தடு. அதுக்கு உங்களுக்கு எதை மாதிரி ஈஸியாக வருதோ அதை மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இதனாலலாம் ஒரு மிஸ்டேக்குமே வராது. சைடு வந்து ஆம்ஹோல் ஜாயிண்ட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், அப் அண்ட் டவுனே இல்லை. அதே மாதிரி லாஸ்ட்டாக தான் நான் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து டாட் பிடிக்கிறேன்.
அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்துட்டு அதுலேருந்து எந்த அளவு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து டாட் வந்து பிடிச்சிக்கிறோம். சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு அதில் உள்ள அளவை சென்டராக மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த டாட் லைன் வந்து ஷோல்டருக்கு சென்டராக வந்துடும். ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். தைச்சிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறப்ப 20 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு இதில் வேலை அதிகமாக செய்கிறோம். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.